சேனல். நம்ம இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா for now. For now அப்படினா இப்போதைக்கு. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு இது போதும். இப்போதைக்கு அதை விட்டுடு. அடுத்து இப்போதைக்கு என் பேச்ச கேளு. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு அமைதியா இரு. இப்போதைக்கு இத சாப்பிடு. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு அப்படின்னு. இந்த இப்போதைக்கு அத வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இல்ல பாருங்க, for now அப்படினா இப்போதைக்கு. இந்த for now வந்து சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போடலாம் இல்ல லாஸ்ட் போடலாம். சரியா? நான் இப்போ லாஸ்ட் போடுறேன். பாருங்க, இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். இத சாப்பிடுங்க. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு இத சாப்பிடுங்க அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சோ சப்ஜெக்ட் இல்லனா வெர்ப தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இத சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. இதை this. அப்ப இத சாப்பிடுங்க அப்படினா eat this. இத சாப்பிடுங்கன்னா eat this. இப்போதைக்கு for now. ஓகே, அப்போ இப்போதைக்கு இத சாப்பிடுங்க அப்படினா eat this for now. Eat this for now. இது நம்ம வந்து for now friendly போடலாம். For now. அடுத்து eat this. ஓகே, இந்த மாதிரியும் போடலாம். இந்த for now first sentence ஓட first போடலாம் இல்ல லாஸ்ட் போடலாம். ஓகே, அப்போ eat this for now இல்லைனா for now eat this. இந்த மாதிரி சொல்லலாம். இப்போதைக்கு இத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போதைக்கு இத பத்தி பேசாத. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு இத பத்தி எதுவுமே பேசாத அப்படின்னு. அதான் எப்படி சொல்றது? பாருங்க, இப்போதைக்கு நான் வந்து இந்த இப்போதைக்கு for now வந்து சென்டென்ஸோட லாஸ்ட் போடுறேன். சரியா? இப்போதைக்கு இத பத்தி பேசாத. அது இத பத்தி பேசாதேனா இல்ல வந்து என்னது சப்ஜெக்ட் வரல. சோ இது வந்து என்னது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நெகட்டிவ்க்கு பேசாதே அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? don't. ஒரு கட்டளை வாக்கியமா நம்ம சொல்றோம். இப்போதைக்கு இத பேசாத அப்படின்னு. அப்போ don't போட்டு பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அடுத்து இதை பற்றி அப்படின்னா அந்த பற்றி about. இதை this. ஓகே, அப்ப இத பத்தி பேசாத அப்படின்னா don't talk about this. Don't talk about this. அடுத்து இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு இத பத்தி பேசாத அப்படின்னா don't talk about this for now. Don't talk about this for now. நெக்ஸ்ட், இப்போதைக்கு அத பத்தி யோசிக்காத. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு அத பத்தி யோசிக்காத. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இப்போதைக்கு அத பத்தி யோசிக்காத. இப்ப இது என்னது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப யோசிக்காத அப்படின்னா don't think. ஓகே, don't think அப்படின்னா யோசிக்காத. யோசிக்கிறது என்னது திங்க் பண்றது. அப்போ யோசிக்காதேனா don't think. அதை பற்றி, அந்த பற்றி about. அதை சொல்லும்போது இட்டுன்னு சொல்லலாம், இல்ல இந்த இடத்துல thatன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அப்ப அதை பற்றி யோசிக்காத அப்படின்னா don't think about it இல்லனா don't think about that. இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு அத பத்தி யோசிக்காத அப்படின்னா don't think about it for now. Don't think about it for now. அடுத்து இப்போதைக்கு என் பேச்ச கேளு. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு என் பேச்ச கேளு அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். என் பேச்ச கேளு சப்ஜெக்ட் இல்ல. சோ வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் தானே. அப்ப என் பேச்ச கேளு, கேட்கக்கூடிய செயல். அப்ப என் பேச்ச கேட்கறதுக்கு listen. என் பேச்ச listen to me. ஓகே, listen பேச்ச கேட்கறது. அது வந்து யாருடைய பேச்சு அப்படின்னு சொல்லும்போது to போட்டு அவங்கள மென்ஷன் பண்ணணும். அப்போ என் பேச்ச கேளு அப்படின்னா listen to me. Listen to me. ஓகே, இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது for now. அப்ப இப்போதைக்கு என் பேச்ச கேளு அப்படின்னா listen to me for now. Listen to me for now. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க,
சொல்லலாம்? இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும், இது போதும் அப்படின்னா இதுதான் என்னது? சப்ஜெக்ட் this. அடுத்து என்னன்னா நம்ம be verb யூஸ் பண்ணுவோம். this is. அடுத்து போதும் enough. ஓகே, இது போதும் அப்படின்னா this is enough. this is enough. இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது for now. அப்ப இப்போதைக்கு இது போதும் அப்படின்னா this is enough for now. this is enough for now. ஓகே, நெக்ஸ்ட் இப்போதைக்கு அதை விட்டுடு. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு அதை விட்டுடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இப்போதைக்கு இது அப்படி இருக்கட்டும், அதை விட்டுடு. இல்ல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதை விட்டுடு. விட்டுடு தான் verb. leave. விட்டுடுனா leave. அதை it இல்லனா that. ஓகே, அதை விட்டுடு அப்படின்னு சொல்றதுக்கு leave it இல்லனா leave that. அடுத்து இப்போதைக்கு அப்படின்னா for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு அதை விட்டுடு அப்படின்னா leave it for now இல்லனா leave that for now. ஓகே, அடுத்து இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வெடு. நம்ம சொல்லுவோம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, இப்போதைக்கு அது அப்படி இருக்கட்டும், கொஞ்சம் ஓய்வெடு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு. அப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு take some rest. ஓகே, take some rest. கொஞ்சம் ஓய்வெடு அப்படின்னு சொல்றது. இப்போதைக்கு அப்படின்னா for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வெடு, இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றதுக்கு take some rest for now. take some rest for now. ஓகே, அடுத்து இப்போதைக்கு வீட்டுக்கு போ. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போ, அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப இப்போதைக்கு வீட்டுக்கு போ அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? இப்போதைக்கு இது அப்படி இருக்கட்டும், வீட்டுக்கு போ. verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். வீட்டுக்கு போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து என்ன? வீடு home. ஹோம்க்கு முன்னாடி ட்ரூ ப்ரிபோசிஷன் வராது. சரியா? அந்த வீட்டுக்கு இக்கு அதுக்கு என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ட்ரூ போடுவோம் தானே. ஆனா இந்த ஹோம்க்கு முன்னாடி ப்ரிபோசிஷன் ட்ரூ வராது. சரியா? அப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு go home. இப்போதைக்கு அப்படின்னா for now. ஓகே, அப்போ இப்போதைக்கு வீட்டுக்கு போ அப்படின்னா go home for now. go home for now. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு என்னால உங்ககிட்ட பேச முடியாது, இப்போதைக்கு என்னால அங்க வர முடியாது, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்றது? பாருங்க, இப்போதைக்கு அது அப்படி இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இது எப்படி சொல்றது? பாருங்க, சப்ஜெக்ட் என்ன? எனக்கு ஐ. சப்ஜெக்ட் வந்திருக்கு தானே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ எனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது தான் have. ஓகே, இது வந்து சப்ஜெக்ட பொறுத்து மாறும். சப்ஜெக்ட் இது அவன் அவள் he she it வரும்போது நம்ம இங்க has யூஸ் பண்ணணும். சரியா? இது சப்ஜெக்ட் I you we they ப்ளூரல் நவுன் வரும்போது இங்க have யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ எனக்கு இருக்கு அப்படின்னா I have. என்ன இருக்கு? கொஞ்சம் வேலை அப்படின்னா some work. some work. ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னா I have some work. I have some work. அடுத்து இப்போதைக்கு அப்படின்னா for now. for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னா I have some work for now. I have some work for now. ஓகே, நெக்ஸ்ட் இப்போதைக்கு யாரிடமும் சொல்லாத. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு யார்கிட்டயுமே இத சொல்லாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இப்போதைக்கு இது அப்படி இருக்கட்டும், யாரிடமும் சொல்லாத. அப்போ சொல்லாதே இல்ல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதும். ஆனா இது நெகட்டிவ். சொல்லாத, யாரிடமும் சொல்லாத நெகட்டிவ் தானே, கட்டளை வாக்கியம். அப்போ don't சொல்றதுக்கு tell. அப்போ don't tell அப்படின்னா சொல்லாத, யாரிடமும் anyone. ஓகே, யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னா don't tell anyone.
don't tell anyone. இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது for now. ஓகே, அப்போ இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னா don't tell anyone for now. Don't tell anyone for now. ஓகே, அடுத்து இப்போதைக்கு அத மறந்துடு. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு அத மறந்துடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இப்போதைக்கு அத மறந்துடு. அப்போ இதுல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். மறக்கிறதுக்கு forget. மறக்கிறதுக்கு என்னது forget. அடுத்து அது it இல்ல that னு கூட சொல்லிக்கலாம். அடுத்து இப்போதைக்கு அப்படின்னா for now. ஓகே, அப்போ இப்போதைக்கு அத மறந்துடு அப்படின்னா forget it for now. Forget it for now. அடுத்து இப்போதைக்கு அவசரப்படாத. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு அவசரப்படாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, அவசரப்படாத சப்ஜெக்ட் இல்ல verb தான் ஃபர்ஸ்ட் எழுதும். இது வந்து நெகட்டிவ். அப்போ ஒண்ணு செய்யாத அப்படின்னு சொல்லும்போது கட்டளை வாக்கியமா நம்ம சொல்றது தானே நெகட்டிவ். டோன்ட் போட்டுட்டு அவசரப்படுறதுக்கு ஹரி. அப்ப டோன்ட் ஹரி அப்படின்னா அவசரப்படாத. அவசரப்படாதேனா டோன்ட் ஹரி. இப்போதைக்கு for now. ஓகே, அப்போ இப்போதைக்கு அவசரப்படாத அப்படின்னா don't hurry for now. Don't hurry for now. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போதைக்கு செலவு செய்யாத. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு வந்து செலவு செய்யாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இப்போதைக்கு இது அப்படி இருக்கட்டும், செலவு செய்யாத அப்படின்னா don't செய்யாத நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே, இல்ல சப்ஜெக்ட் இல்ல. சோ நம்ம வந்து don't ஃபர்ஸ்ட் எழுதணும். Don't spend money. ஓகே, அப்போ செலவு செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு don't spend money. ஓகே, don't spend money. இப்போதைக்கு அப்படின்னா for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு செலவு செய்யாத அப்படின்னா இது எப்படி சொல்லலாம், don't spend money for now. Don't spend money for now. அடுத்து இப்போதைக்கு இத வெச்சிக்கோ. நம்ம சொல்றோம்ல இப்போதைக்கு இத வெச்சிக்கோ அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இப்போதைக்கு இது அப்படி இருக்கட்டும், இத வெச்சிக்கோ. சப்ஜெக்ட் இல்ல verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இதை வெச்சிக்கோ அப்படின்னா வைக்கிறதுக்கு keep. இதை this. அப்ப இத வெச்சிக்க அப்படின்னா keep this. Keep this. இப்போதைக்கு அப்படின்னா for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு இத வெச்சிக்க அப்படின்னா keep this for now. Keep this for now. ஓகே, அடுத்து இப்போதைக்கு எதுவும் கேட்காத. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இப்போதைக்கு இது அப்படி இருக்கட்டும், எதுவும் கேட்காத. இல்ல வந்து சப்ஜெக்ட் இல்ல verb தான் ஃபர்ஸ்ட் எழுதும், அதுவும் நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே கேட்காத. அப்ப கேட்காதேனா don't போட்டுட்டு கேக்குறதுக்கு ask. கேட்காதேனா don't ask. ஓகே, எதுவும் anything. அப்ப எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்றதுக்கு don't ask anything. எதுவும் கேட்காதேன்னு சொல்றதுக்கு don't ask anything. ஓகே, இப்போதைக்கு for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு எதுவும் கேட்காத அப்படின்னா don't ask anything for now. Don't ask anything for now. ஓகே, அடுத்து இப்போதைக்கு அங்க போகாத. நம்ம சொல்லல இப்போதைக்கு அங்க போகாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இப்போதைக்கு அப்படி இருக்கட்டும், அங்க போகாத. போகாதேனா don't go. Don't go. அங்க அங்கேன்னு சொல்லும்போது there. இப்போதைக்கு அப்படின்னா for now. ஓகே, அப்ப இப்போதைக்கு அங்க போகாத அப்படின்னா don't go there for now. Don't go there for now. ஓகே, அடுத்து இப்போதைக்கு இத பயன்படுத்து. நம்ம சொல்லுவோம்ல இப்போதைக்கு இதை யூஸ் பண்ண அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், இப்போதைக்கு இத பயன்படுத்து, இதை யூஸ் பண்ணு. இல்ல சப்ஜெக்ட் இல்ல verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். verb எது பயன்படுத்து. அப்ப பயன்படுத்துனா யூஸ். அடுத்து இதை this.
அப்ப யூஸ் திஸ் அப்படின்னா இதை பயன்படுத்து. இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது for now. ஓகே, அப்போ இப்போதைக்கு இத பயன்படுத்து அப்படின்னா யூஸ் திஸ் for now. யூஸ் திஸ் for now. ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்க. லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க். சரியா? இப்போதைக்கு அமைதியா இரு. நம்ம சொல்லுவோம்ல, இப்போதைக்கு எதுவுமே பேசாத அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போதைக்கு அமைதியா இரு. இது எப்படி சொல்லலாம்? இதை எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.